தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இன்னைக்கு முக்கியமான ஒரு விடயத்தை பேச போறோம். திமுக 4.5 வருடம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுச்சு. கடைசியா 6 மாதங்கள் மட்டுமே இருக்குது. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல இந்த வேலையில நாங்க இல்லைன்னா தமிழ்நாடு மண்ணோட மண்ணா போயிருக்கோம். நாங்க தான் வளர்ச்சி பாதையில கொண்டு போனோம். ஜெர்மனியில நாங்க தான் கொண்டு போய் நிதி வாங்கணும். நாங்க இல்லைன்னா தமிழ்நாடு ஒண்ணுமே இல்லை. நாங்க தான் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில கொண்டுகிட்டு போனோம் அப்படின்னா 4 ஆண்டு ஆட்சி ஈடில்லா சாட்சி என்கிற அளவுக்கு அதிகமான உருட்டுகளையும் பொய்களையும் திமுக சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை பத்தி உண்மையாலே தமிழ்நாடு வளர்ந்துருக்கா, இவங்க இல்லைன்னா மண்ணா போயிருக்குமா, இவங்க இல்லைன்னா நாசமா போயிருக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிகளை போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், திமுக ஆனோன்னு நாங்க 2 நாள் தான் தமிழ்நாடு வளர்ந்தது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட கேள்விப்பட்ட இந்த கரூர் சம்பவம் நிகழ்ந்தப்ப கூட ஐயா உதயநிதி அவர்கள் துபாயில இருந்து வந்து மக்களை பார்த்துட்டு மறுபடியும் துபாய்க்கே போயிட்டுதான் எல்லாம் செய்திலாம் இருக்கு இல்லையா. அதே போல ஐயா முதலமைச்சர் அவர்களும் சமீபமா ஜெர்மனி போயிட்டு தொழில் வளர்ச்சி நிதி ஈட்டிட்டு வந்திருக்காரு, திரட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுவே ஒரு பெரிய டபுள் கேம். எது திமுக டபுள் கேமாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது, அது வேற விடையும். ஆனா பெரிய டபுள் கேம். இந்த ஜெர்மனியில போயிட்டு ஈர்த்துட்டு வந்தாங்க இல்லையா, அது ஈர்த்துட்டுலாம் வரல, அது தொழில் வளர்ச்சி நிதி, முதலீடு கிடையாது. முதலீடுனா ஒரு இவங்களா போயிட்டு ஒரு கம்பெனி கிட்ட கேட்டு அவங்க தர்றது, அது தொழில், அதுதான் தொழில் முதலீடு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது தொழில் வளர்ச்சி நிதி. அவங்களாம் அவங்க கம்பெனி வேணும்னா விரிவு பண்ணிக்குவாங்க. இவங்க சொல்ற அந்த இவங்க முதலீடு பண்ணாங்கல்ல, இவ்வளவு கம்பெனி இவங்க பண்ணாங்க, இவ்வளவு கம்பெனி இவ்வளவு பண்ணாங்க சொல்லக்கூடிய இந்த 3 நிறுவனங்களும் ஒண்ணு சென்னையில இருக்கு, இன்னொன்னு துரைப்பாக்கத்துல இருக்கு, இன்னொன்னு வெங்கல்ல இருக்கு. இது மாதிரிதான் திமுக வழக்கமா போய் சொல்லிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 4 தடவைக்கு மேல வெளிநாடு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுல நான் பார்த்தது வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் மக்களுடைய கருத்து எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய நிறுவனத்தை நிறுவிருக்காங்க. ஐயா மு க ஸ்டாலின் பேசுறாரு, நிறுவனங்கள் வேணும், நிறுவனங்கள் வேணும், அப்போதான் தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சின்னு பேசுறாரு இல்லையா. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தொழில் வளர்ச்சி என்றால் என்ன? ஒரு நிறுவனம் தொடங்கணும் அப்படிங்கிறாரு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள். நிறுவனம் தொடங்கினா அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு தண்ணி தரணும், எவ்வளவு நிலம் ஃப்ரீயா தரணும், எவ்வளவு கரண்ட் தரணும், இந்த மண்ணினுடைய வளங்கள் எவ்வளவு அள்ளி கொடுக்கணும். இதனால அந்த மண்ணின் வளம், தண்ணீரின் வளம் நாசமா போகுது. நம்ம பார்த்துருப்போம், திருப்பூர்ல அந்த கலக்கிற அந்த சாய தண்ணி எல்லாம் ஆத்துல வந்து கலக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெங்களூர்ல இருந்து தண்ணி திறந்து விட்டா நொறையா வருது அப்படின்னு ஐயா சீமானவர்கள் 4 அடிக்கு நுர வருது அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க. அப்ப இது போன்ற செய்திகள் இருக்கு. எடுத்தோன்னே நான் நிறுவனம் தொடங்கினேன், பெரிய அளவுல கார் கம்பெனி கொண்டு வந்தாரு. ஒரு காருக்கு எவ்வளவு தள்ளி செலவாகும்? இந்த பூமின்னு ஒரு படம் ஐயா திரு ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு, அந்த படம் எல்லாம் பார்த்துருக்காரா இல்லையா ஐயா முதல்வர் அவர்கள்? இல்ல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தவறான விடயம். எடுத்தோன்னே நிறுவனம் தொடங்கணும். ஆனா இங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு பயிர் தொழிலாளி இங்க தான் விளைவிச்ச பயிரை வைக்கிறதுக்கு குடோன் இல்லாம, ஒரு ஷெட் இல்லாம, ஒரு ஓட்டு போட்டு 4 கம்பி நட்டு வச்சா ஷெட்டு இல்ல, 4 கம்பியை நட்டுட்டு தார்பாய் மாதிரி போடுங்கன்னு அவங்களே சொல்றாங்க. தார்பாய் மாதிரி போடுங்க ஐயா, அதுவே போதுங்க ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. பயிர் தொழிலாளிகள் சொல்றாங்க, இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விதைச்ச பயிர் எல்லாம் ஒரு நைட்டு மழை பெஞ்சா வீணா போயிடுது அப்படிங்கிறாங்க. காலையில மழை பெஞ்சா அவங்க எப்படியாவது போய் தடுத்துருவாங்க, இரவு மழை பெய்யுது. அப்ப எவ்வளவு பெரிய தாக்கத்தை எல்லாம் இது உண்டாகுது அப்படிங்கிறத பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்க ஒருத்தர் செய்ய மாட்டாரு, ஜெர்மனிக்கு தான் போய் நான் முதலீடு இருப்பேன், அங்கதான் போய் நான் செய்வேன், அங்கதான் போய் நான் திறமையை காமிப்பேன். அங்கெல்லாம் போறீங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய மலை வளத்தை, மண் வளத்தை, நீர் வளத்தை எப்படிலாம் பாதுகாக்காங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டினுடைய கடல் எப்படி இருக்கு, அங்க இருக்க கடல் எப்படி இருக்கு, இங்க இருக்க ஆறு எப்படி இருக்கு, அங்க இருக்க ஆறு எப்படி இருக்கு, இதெல்லாம் ஐயா முதல்வர் தயவு செஞ்சு பாருங்க. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும், எதுக்கு தமிழ்நாட்டுல வந்து நிறுவனங்கள் தொடங்கணும், எதுக்கு இந்திய ஒன்றியத்துல நிறுவனம் தொடங்கணும்? இந்திய ஒன்றியம் மட்டும் இல்லைங்க, இந்திய ஒன்றியத்துல அதாவது அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்திய ஒன்றியம் இது போன்ற நாடுகள் எல்லாம் வரக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு வந்து குறைவான அளவு கூலி கொடுத்தா போதும், அவங்க வந்து வேலைக்கு வருவாங்க, வேலை செய்வாங்க. எனவே பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் டார்கெட் பண்றது ஒண்ணு இந்தியா, ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளை டார்கெட் பண்ணி திட்டமிட்டு உள்ள வராங்க. அவங்க வழக்கமா வர்றது நாங்க வர வச்சோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நியாயமாகும்? மேன் பவர் அவ்வளோ கம்மி, குறைவான சம்பளத்துக்கு அவ்வளோ மேன் பவர் கிடைக்குதுன்னு அவங்களா விரும்பி வராங்க, நம்ம ஆளுங்களும் போறாங்க. அதை புரிஞ்சுக்கல.
அவங்களா வந்துட்டாங்க, இவங்களும் உடனே ஆமா அவங்களா வந்தாங்க, திமுக உடனே போடு ஓட்டு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாத்து திட்டம். இப்ப கூட ஒண்ணு இல்ல, துறை ஒப்பீட்டு அறிக்கைன்னு ஒரு அறிக்கை வந்து வெளிவந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு பண்ணியிருக்காரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அதுல முதல்ல பொருளாதார வளர்ச்சியில, அதாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அவர் ஆட்சியில் இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சி என்பது 8.2% இருந்திருக்கு. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில 6.8ஆக வளரல, குறைஞ்சிருக்கு. அப்ப பாத்துங்க பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கு. ஆனா சொல்றது என்ன, நாங்க 15% வளர்ந்து விட்டோம், யாராலும் தொட முடியாத உச்சத்தை தொட்டு விட்டோம். வெறும் வாயில் வடை சுடுகிறதிலே 15% உச்சம் தொட்டீர்களே தவிர வேற எதுவும் இல்லை. அதுக்கடுத்து அடிக்கட்டு மற்றும் தொழில். இந்த அடிக்கட்டு அந்த இந்த அடித்தட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த தொழில்களுக்கும் பார்க்கும்பொழுது ரூபாய் 48,000 கோடி முதலீடுகள் 92% நிறைவு செஞ்சுட்டாங்க. 48,000 கோடி முதலீடுகள் 92% முடிச்சுட்டு தான் ஆட்சி விட்டு போயிருக்காங்க. ஆனா இவரு 30,000 கோடி வந்து திட்டங்கள்ல 58% மட்டுமே நிறைவு. கேட்டா 4 ஆண்டு ஆட்சி, ஈடில்லா ஆட்சி, வர்ற கதையெல்லாம் எடுத்து விடுறது. இது பெரிய பட்டியலா இருக்கு, அதனால தான் நம்ம பார்த்து சொல்றோம். அதே போல இந்த பாசனங்கள் மற்றும் நீர் திட்டங்கள் இருக்குல்லையே, நம்ம ஏற்கனவே சொல்றோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டெல்டா பகுதிகளில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாப்பு மண்டலமா அறிவிச்சாங்க. அதனால்தான் இப்ப திமுக அரசுக்கு மீத்தன் எடுக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நம்ம பேசிருந்தோம். அது வந்து பெரும் தடையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில இந்த பாசனம் மற்றும் நீர் திட்டங்கள்ல அதிக கடவு அவிநாசி கால்வாய் தொடக்கம், அவிநாசி கால்வாய் வந்து தொடங்கியிருக்காங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில சிறிய பாசன மேம்பாடுகள் 30% தாமதம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பிரிட்ஜ் நோன்னா கை விட்டு இருந்தா அல்வா மாதிரி வருது. அப்ப எவ்வளவு பெரிய மைனஸ் பாயிண்ட், எவ்வளவு பெரிய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. அது போல சாலை அடிக்கட்டு, இந்த சாலையெல்லாம் போடுறாங்கல்ல, அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில 4 மேம்பாலங்கள் 1342 கிலோமீட்டர் 4 வழி சாலைகள் போட்டிருக்காங்க. 2100 கிலோமீட்டர் சாலை மறுசீரமைப்பு பணி வந்து 98% முடிச்சுட்டு தான் ஆட்சி விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருக்காங்க. ஆனா இவங்க 60% நகர புதுப்பிப்பு, வெறும் 60% தான் நகரத்தை புதுப்பிச்சிருக்காங்க, சாலையெல்லாம் புதுப்பிக்கல. அது மட்டும் பாத்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர் சாலை வேலையில் இன்னும் தாமதமாவே தான் இருக்குது. ஆட்சி வந்து எவ்வளவு நாள் ஆகுது, 4 ஆண்டுகள், ஈடில்லா ஆட்சி. உருட்டு இன்னைக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படின்ற மாதிரி உருட்டு நீ என்னப்பா நான் காசா பணமா நீ பாட்டு உருட்டுவ. அது மட்டும் இல்லாம எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில 10 மருத்துவக் கல்லூரிகள் கிராமப்புற சேர்க்கை உயர்வு, மாவட்ட ஆசிரியர் வெற்றிடம் 14% மட்டும்தான் இருந்திருக்குது. ஆசிரியர் வெற்றிடம் 14% தான் இருக்குது. ஆனா வழக்கமாவே நம்மளுக்கு தெரியும், இதை சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, திமுகவினுடைய ஆட்சியில ஆசிரியர்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. 3 கல்லூரிகளில் 1 கல்லூரி மட்டுமே செயல்பாடு, வெற்றிடம் 18% தொடருது. நம்ம ஏதாவது போய் கேளுங்களேன் திமுக ஆட்சியாளர்கிட்ட, அதிமுக அப்படி செஞ்சுச்சு அதை நீங்க கேட்டீங்களா, எப்ப அவங்க சரியில்லை தானப்பா உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தா அப்படின்னா அவங்க சரியில்லை அதை சொன்னீங்களா. ஆனா எல்லாத்துலயும் சரியா அவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து சும்மா வாய் கதையா ஓடிட்டு இருக்குது. போர்ட்ரேட் மட்டும் பண்றது, நல்லா இருக்குது, நல்ல ஆட்சிங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் ஆசிரியர் பிரச்சனை எவ்வளவு இருக்குன்ட்டு. 196 கல்லூரிகள்ல 96 கல்லூரிகள் முதல்வரே இல்லாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப பாத்துங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்ட்டு. அது மட்டும் இல்லாம துணை பேராசிரியர்கள் 4000 பேர் இல்லாம அது உச்ச நீதிமன்ற பிரச்சனையால தடுத்து நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. கல்வி சுத்தமா சரியில்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகள் மூடிக்கொண்டே வராங்க, ஆசிரியர்களுக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்றாங்க, ஆசிரியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது என்ன விழா பண்றாங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கல்வியில எவ்வளவு காவி துப்புற மாதிரி இருக்குது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடா, என்னப்பா இது ஒரே கதையா இருக்குது. அதுக்கப்புறம் இல்லாம மக்கள் தொடர்புல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சியில 5000 சாதனையாளர்கள் இருந்திருக்கிறாங்க, பாராட்டு பெற்றிருக்கிறாங்க. 95% புகார் தீர்வு செஞ்சிருக்கிறாங்க. 38 மாவட்டங்கள்ல போய் நேரடியா சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா இவரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் 120 தொகுதிகள்ல மட்டுமே சந்திச்சிருக்கிறாரு. பாத்துங்க 120 தொகுதி எங்க இருக்கு, 38 மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்ட்டு 40% மட்டுமே தீர்வு செஞ்சிருக்காரு. சொன்னாங்கல்ல அந்த என்னது ஸ்டாலின் அவரை விடியல் தர போறாருன்னு, அந்த பொட்டியை ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்சி இவங்க தான் வெற்றி பெற போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும், இவர் தான் பா அப்படின்னு. இந்த மனு வாங்கி வச்சுக்கிட்டு 3 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் இதை பார்த்து சரி செய்வோம்,
நீ தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சரி செய்ய போற? அதுக்கு முன்னாடியே சரி செய்வேன் தானே மனு வாங்கி வச்சுக்கிட்டீங்க. அதெல்லாம் பெரிய பித்தலாட்டம் நடந்திருக்கு. அதை சங்கிலி போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இப்ப இவ்வளவு நாள் நம்ம சொல்றோம் மருத்துவம் பாருங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்னு. திடீர்னு ஆட்சி முடியிறப்ப வந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு உதவி வேணுமா உடனே இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, நம்ம எல்லாம் இணைஞ்சு செயல்படுவோம். அப்ப இவ்வளவு நாள் உங்களுடன் இல்ல, அப்ப இவ்வளவு நாள் யார் கூட இருந்தாரு? இவங்களுக்கு பணம் தரவங்க கூட, கஞ்சா விற்கிறவங்க கூட அங்கெல்லாம் இருந்தாரா? இப்ப ஆட்சி முடியும் போதுதான் மக்கள் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கதான் நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல அப்படின்ற சிந்தனையே வருது. திடீர்னு வந்துட்டு நான் உங்களோட தான் இருக்கிறேன், என் நாத்தான் இருக்கியோ, சரி இருந்துட்டு போட்டோம் விடுங்க. அடுத்து வேலை வாய்ப்புல பார்த்தா 30,000 இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. வேலை வாய்ப்பு 6.4% 4.2% தான் 4% இருந்திருக்கு. ஆனா இங்க 12,000 வேலை வாய்ப்பு அந்த 5.8 முதல் 5% தான் இங்க வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில 6.4% கொடுத்திருக்காங்க. 6.4 இருந்து 4.2% வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு? 5.8 இருந்து 5 வரைக்கும் தான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இதுல வேலையே கொடுக்கலப்பா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு அக்காங்களுக்கு, அண்ணன்களுக்கு நம்ம பேசும்பொழுது இவர் 90% தமிழர்களுக்கு வேலை அப்படின்னு ஒரு பேச்சு வேற. சரி எப்படின்னா போச்சு போ அப்படின்னு விட்டா கூட இந்திக்காரங்க எல்லாம் பயந்து அவங்க ஊருக்கு போனா அவங்க காலில் போய் விழுறது. ஐயோ போவாதீங்க, ஐயோ போவாதீங்க, இங்க இருக்கக்கூடிய வேலையெல்லாம் யார் செய்வா? ஏன் தமிழுக்கு கூட அவங்க செய்ய மாட்டாங்களா? எல்லாம் பெருமை தான், எல்லாம் வெட்டி வாய் வச்சு ஒரு மண்ணுக்கும் வேலைக்கு ஆகாது. சரி இதை விடுங்க. அடுத்து பெண்கள் மீதான குற்றங்களை பத்தி பார்க்கும் பொழுது 320 ஹெல்ப் டெஸ்க் இருந்திருக்கு. ஹெல்ப் டெஸ்க்ன்னு சொல்றாங்க இல்ல, அது 320 இருந்திருக்கு. 65% இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து கட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களை பாதியாக குறைஞ்சி 50% தான் தீர்வு செஞ்சிருக்கிறாங்க. இதுல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கான தொல்லை என்பது, அவங்களுக்கான பிரச்சனை என்பது வெறும் 50% தான் முடிக்கப்பட்டிருக்கு. கேளுங்க, பொள்ளாட்சியில ஒண்ணு நடந்து அது கேட்டீங்களா? எப்போ உங்க ஆட்சியில தான் நடந்துகிட்டு இருக்கு. மு.க. ஸ்டாலின் போய் கேட்டு பாருங்க பெண்களுக்கு. பெண்களின் பாதுகாப்பு நான் தான். என்ன யாரு நினைச்சீங்க? நான் ராமசாமி வழி வந்தவன். பெண்கள் தான் நான் வந்து நிப்பேன், அவங்க உரிமைனா நான் தான், என்ன அடிச்சுக்க வேற யாரும் இல்லை அப்படின்னு. ஆனா இவரினுடைய ஆட்சியில தான் 360 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா மக்கள் சொல்றாங்க. உங்களுடைய ஆட்சியில தான் கஞ்சா வழக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. சிறு பெண் பிள்ளைகள் ரோட்ல போக முடியல அப்படிங்கிறாங்க. வயதானவங்களை போட்டு பாதிக்கப்படுறாங்க. பள்ளி படிக்கக்கூடிய பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை நிறைய இருக்கு. வயசானவங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு அக்கா நிம்மதியா கல்லூரிக்கு போக முடியல. இது போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது. கேட்டா சொல்லுங்க, நாங்க தான் பெண்களுக்கு கிடையும், நாங்க இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லை. சோ முடியல. சட்டம் ஒழுங்குல கரூர்ல நடந்த விவகாரத்தை பத்தி, துயர சம்பவத்தை பத்தி நீதிபதி கேள்வி கேட்கிறாரு. என்னடா அரசு நடத்துறீங்க, என்னதான் பண்றீங்க, காவல்துறை என்ன பண்ணுது? யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டா போய் உடனே அரெஸ்ட் பண்றீங்களே, புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ண சொன்ன ஆனந்த் என்னடா பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. நம்மளும் கரூர்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்து சுகாதாரம் கொடுத்துருக்காங்க. 100% கிராமங்கள்ல பிஹெச்சி, 108 ஆம்புலன்ஸ் விரிவு, ஐஎம்ஆர் எம்எம்ஆர் குறைவு, இது போன்ற பிளஸ் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. ஆனா ஐயா ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சியில 25% கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸே இல்லை. முன்னேற்றம் மந்தம். அது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆம்புலன்ஸ் நடத்துறதுல பெரிய கொள்ளை இருக்கு. அவங்க இருக்கும்போது ஆம்புலன்ஸ் ஐயா எடப்பாடி அவங்க இருக்கும்போது அது அரசுனுடையதான் வச்சுட்டு இருந்தாரு. இவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் விட்டு அதுலயும் துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் சேர்ந்து முன்னேற்றமே இல்லாம வெறும் மந்தமா இருக்குது மருத்துவத்துறை என்ற கருத்தையும் இங்க சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. போதுமான அளவுக்கு மருத்துவம் இல்ல. கேட்டா அவங்க இல்லம் தேடி மருத்துவம்னு எல்லா மருத்துவரும் கூட்டு போயிடுறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மருத்துவரே இல்லை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு. அதே போல மாநில கடன் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில 5 லட்சம் கோடி கீழே கோவிட் காலத்திலும் எச்சரிக்கையா இருந்த போதும் 5 லட்சம் கோடி கடன் இருந்திருக்கு. அப்ப அது ரொம்ப நெருக்கடியான காலம். ஆனா இப்ப எதுவுமே இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில 7.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு. கடந்து திட்டங்கள் இன்னும் நிறைவே செய்யல. அப்ப நம்மளே பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு
இந்த நாங்க மழைநீர் வடிகால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 4000 கோடி எங்க போச்சு அப்படிங்கிறது மக்கள் அனைவரும் அப்ப இருக்கும்போது பெரிய கேள்வி கேட்டுருந்தாங்க. 4000 வேர் இஸ் 4000 crores அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப இதெல்லாம் மாநில கணங்குறப்ப இதெல்லாம் வருது. அப்ப அவ்வளோ காசம் எங்க போயிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனதுல எழுந்தது. ஒரு பிரிட்ஜு தரம் இல்ல, ஒரு பாலம் கட்டினாங்க, அந்த பாலம் பார்த்தா மறுநாள் 3 நாள் கழிச்சு புடிங்கிட்டு போயிடுச்சு, தண்ணியில அடிச்சிருச்சு, உடஞ்சு போயிடுச்சு. என்னடா இது, இந்த ஒருத்தர் என்றாது அப்படின்னு வரல, இது திமுக என்றாது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிதான் தோணுது. சரி, நலத்திட்டங்களை பத்தி சொல்லும்பொழுது ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில முக்கியமா இது ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. அம்மா அவர்களுடைய ஒரு நல்ல திட்டம் அப்படின்னா அம்மா உணவகம், இலவச பொருட்கள் தொடர்ச்சியா கொடுத்துருந்தாங்க. அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழைக்கும் கற்பக விருட்சம் மாதிரி. 1 ரூபாய்க்கு இட்லி, எத்தனை இட்லி வேணா 1 ரூபாய்க்கு சாப்பிட்டு, 1 ரூபாய்க்கு இட்லி இருக்கு. நீ ஒரு 10 ரூபாய் வச்சிங்கன்னா கூட வயிறு ஆற 10 ரூபாய் 10 இட்லி சாப்பிடலாம். 10 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா போதும். 5 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தைகள் 5 இட்லி சாப்பிடலாம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நல்ல திட்டம். தயிர் சாதம் 5 ரூபாய்க்கு, சாம்பார் சாதம் 3 ரூபாய்க்கு, கருவேப்பிலை சாதம், இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு திட்டம், உருவாக்குன ஒரு திட்டம். அதுதான் அம்மான்ற பேரை தானா உருவாக்கி கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு. ஆனா இவரு இந்த கால தலைமுறைகள் என்னை அப்பா என்று கூடுவது எனக்கு மனசு ரொம்ப ஹாப்பியாக உள்ளது. இவரே பேசிக்கிட்டாரு. யாரும் அப்பானுக்கு கொஞ்சம் கூட மதிக்கல. அடுத்து இவங்களுடைய ஆட்சியில பார்த்தா அது சீரற்ற செயல்பாடா இருக்கு. நிர்வாகத்திறன் சரியில்லை. ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில சீரான செயல்பாடு, விரைவான முடிவு இருந்தது. ஆனா இவர்களுடைய ஆட்சியில அரசின் தலையீடு இருக்கு. நம்ம சமீபமா பழனி விடயங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இங்க ஏன் ரோடு போறீங்க அப்படின்றப்ப கார் ஏத்தி கொன்னது, இந்த மாதிரியான விடயங்கள் இருக்கு. ஆட்சிங்கிறப்ப வெளிப்படை தன்மை இருந்தது. ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில பொறுப்புணர்வு இருந்தது. இவர் ஆட்சியில கோழி முட்டை. எனவே மக்களே, இப்ப நான் ஒப்பிட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். எனவே சிந்திச்சு பாருங்க, யார் நல்லது செய்யறா அப்படிங்கிறத அதை செயல்ல காட்டுங்க. அதை தான் சொல்றோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. எனவே அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.